விதிகள். புதுச்சேரி சபாநாயகர் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட சுயேட்சை எம்எல்ஏ நேரு சஸ்பெண்ட், சட்டசபை காவலர்களால் வெளியேற்றப்பட்டார். புதுக்குப்பம் ஆரம்ப பள்ளியில் மாணவர்கள் கை கழுவும் தொட்டியின் சுவர் விழுந்ததில் 2 மாணவர்கள், 1 மாணவி காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை. உப்பளம் லசார் கோவில் வீதியில் பாதாள மின்சார இணைப்பு வழங்கிட அனிவால் கென்னடி அவர்கள் மின்துறை அதிகாரிகளுடன் திப்புராயப்பேட்டையில் ஆய்வு மேற்கொண்டார். சர்வதேச அளவில் டெல்லியில் நடைபெற்ற கிக் பாக்ஸிங் போட்டியில் புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை குவித்த சாதனை. புதுச்சேரி ரயில் நிலையத்தில் பெற்றோர்கள் மேல தாளத்துடன் உற்சாக வரவேற்பு. புதுச்சேரி சபாநாயகர் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட சுயேட்சை எம்எல்ஏ நேரு சஸ்பெண்ட், சட்டசபை காவலர்களால் வெளியேற்றப்பட்டார். புதுச்சேரி சட்டசபை இன்று காலை 9:30 மணிக்கு கூடியது. சபாநாயகர் செல்வம் குரல் வாசித்து சபை நிகழ்வுகளை தொடங்கினார். அப்போது சுயேட்சை எம்எல்ஏ நேரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொள்ளாத சபாநாயகருக்கு சபையை நடத்த தகுதியில்லை என ஆவேசமாக கூறினார். சபாநாயகர் செல்வம் தொடர்ந்து சபை நிகழ்வுகளை நடத்தினார். இதையடுத்து சபாநாயகர் இருக்கை முன்பு சென்று தரையில் அமர்ந்து சுயேட்சை எம்எல்ஏ நேரு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது சட்ட விரோதம், ஜனநாயக விரோதம், அவமானகரமான செயல் என கூறி கோஷம் எழுப்பினார். இதனிடையே சபைக்குள் பாஜக எம்எல்ஏக்களும் ஆதரவளிக்கும் சுயேட்சை எம்எல்ஏக்களும் நுழைந்தனர். அப்போது தர்ணா செய்த நேரு எம்எல்ஏ சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் அளித்த சுயேட்சை எம்எல்ஏக்கள் அங்காளன், சிவசங்கர் ஆகியோரை அழைத்தார். அவர்களும் நேரு எம்எல்ஏவுடன் சபாநாயகர் இருக்கை முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இருப்பினும் சபாநாயகர் தொடர்ந்து சபை நிகழ்வுகளை நிறுத்தினார். இரங்கல் தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சி தலைவர் சிவாவை பேச சபாநாயகர் அழைத்தார். அப்போது நேரு எம்எல்ஏ சட்டமன்றங்களில் எதிர்க்கட்சி தலைவர்தான் சக உறுப்பினர்களின் உரிமைகளை பெற்று தருகின்றனர் என பேசினார். இதையடுத்து எதிர்க்கட்சி தலைவர் சிவா சபாநாயகர் செல்வத்திடம் அவையை தொடர்ந்து நடத்த ஏதாவது ஒரு முடிவு எடுங்கள், எங்கள் உரிமைகள் மீறப்படுகிறது, சொந்த பிரச்சினைக்காக உங்களுக்கு ஆதரவாக செயல்பட முடியாது, அரசுக்கு ஆதரவு தருகிறீர்கள், சபாநாயகரை எதிர்க்கிறீர்கள், உங்களுக்கு வெட்கமாக இல்லையா, சூடு சொரணை இல்லையா என கேட்டார். அப்போது நேரு எம்எல்ஏ தொடர்ந்து கோஷம் எழுப்பினார். அவருக்கு ஆதரவாக சுயேட்சை எம்எல்ஏக்கள் அங்காளன், சிவசங்கர் பேசினர். இதையடுத்து சபாநாயகர் செல்வம் சட்ட விதிகளுக்கு எதிராக செயல்படும் நேரு எம்எல்ஏவை கூட்டத்தொடர் முழுவதுமாக சஸ்பெண்ட் செய்யதாகும், அவரை அவையிலிருந்து வெளியேற்றும்படியும் சபை காவலர்களுக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து சபை காவலர்கள் நேரு எம்எல்ஏவை வெளியேற்றினர். மற்ற 2 சுயேட்சை எம்எல்ஏக்களும் தங்கள் இருக்கைக்கு வந்து அமர்ந்தனர். புதுவை சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற விதிகள் மரபுகளுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுவதாக கூறி அவர் மீது நேரு எம்எல்ஏ நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சட்டசபை செயலரிடம் அளித்திருந்தார். அவரை தொடர்ந்து சுயேட்சை எம்எல்ஏக்கள் அங்காளன், சிவசங்கர் ஆகியோரும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அளித்திருந்தனர். இந்த தீர்மானத்தை சட்ட விதிகளின்படி விவாதத்திற்கு அனுமதிப்பேன் என சபாநாயகர் செல்வம் கூறியிருந்தார். ஆனால் இன்றைய சட்டமன்ற அலுவல் பட்டியலில் இது இடம்பெறவில்லை. இதை கண்டித்து சுயேட்சை எம்எல்ஏக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2024-25 ஆண்டிற்கான கூடுதல் செலவினங்களுக்காக ரூபாய் 735 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பேரவையில் அனுமதி பெறப்பட்டது. சபாநாயகர் மீது 3 எம்எல்ஏக்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பேரவையில் எடுத்துக்கொள்ளாமல் அதே பேரவையில் சபாநாயகர் மீது நம்பிக்கை உள்ளது என்ற முதலமைச்சர் ரங்கசாமி தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார். புதுச்சேரி சட்டசபை இன்று காலை 9:30 மணிக்கு கூடியது. சபை தொடங்கியவுடன் சபாநாயகர் செல்வம் குரல் வாசித்து சபை நிகழ்வுகளை தொடக்கி வைத்தார். முதல் அலுவலக இரங்கல் தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல் தீர்மானத்தை முன்மொழிந்தார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் எம்டிஆர் ராமச்சந்திரன், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் பிரதமருமான மன்மோகன் சிங், புதுச்சேரி முன்னாள் எம்எல்ஏக்கள் நீல கங்காதரன், காத்தவராயன், கர்நாடகா முன்னாள் முதலமைச்சர் கிருஷ்ணா, தொழிலதிபர் ரத்தன் டாடா, இதய சிகிச்சை நிபுணர் KN செரியன் ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து அனைத்து உறுப்பினர்களுக்கும் 2 நிமிடம் எழுந்து மௌன அஞ்சலி செலுத்தும்படி கேட்டுக்கொண்டார். இதையடுத்து மறைந்த தலைவர்களுக்கு சட்டசபையில் 2 நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து சட்டப்பேரவையில் அடுத்த கூடுதல் செலவினங்களுக்கு அனுமதி கோரப்பட்டது. இதனை கொண்டு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி 2024-25 ஆண்டிற்கான கூடுதல் செலவினங்களுக்கான ரூபாய் 735 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பேரவையில் அனுமதி பெற்றார். இதையடுத்து சட்டப்பேரவை நிகழ்வுகள் முடிய தேதி குறிப்பிடாமல் சபை நடவடிக்கையை சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார்.
இதனிடையே புதுச்சேரி சட்டமன்ற பேரவைத் தலைவர் மீது நம்பிக்கை உள்ளது என்று முதலமைச்சர் தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. ஏற்கனவே சபாநாயகர் மீது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு ஆங்காளன், சிவசங்கர் ஆகியோர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் அதை பேரவையில் எடுத்துக் கொள்ளாமல் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் மீது நம்பிக்கை உள்ளது என தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்குப்பம் ஆரம்ப பள்ளியில் மாணவர்கள் கை கழுவும் தொட்டியின் சுவர் விழுந்ததில் 2 மாணவர்கள், 1 மாணவி காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை. காயமடைந்த மாணவர்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் மற்றும் பள்ளி கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் மருத்துவமனையில் நேரு சென்று மாணவர்களை சந்தித்தனர். தொடர்ந்து மருத்துவர்களிடம் மாணவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து கேட்டறிந்து சிறப்பான முறையில் சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் சம்பவம் நடந்த பள்ளிக்கு நேரில் சென்று பார்வையிட்டார். பின்னர் சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டு பள்ளி கட்டிடத்தின் உறுதித்தன்மையை பரிசோதித்து பழுதடைந்த சுற்றுச்சுவரை மீண்டும் சரி செய்து தரவும் உத்தரவிட்டார். உப்பளம் லசார் கோவில் வீதியில் பாதாள மின்சார இணைப்பு வழங்கிட அனிபால் கென்னடி அவர்கள் மின்துறை அதிகாரிகளுடன் திப்புராயப்பேட்டையில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட திப்புராயப்பேட்டையில் லசார் கோவில் வீதி பொதுமக்கள் பாதாள மின்சார இணைப்பு வேண்டுமென்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் கேட்டுக்கொண்டனர். அதற்காக பாதாள மின்சார இணைப்பிற்காக 2 மாதம் முன்பு பில்லர் பாக்ஸ் சட்டமன்ற உறுப்பினர் முயற்சியால் அமைக்கப்பட்டு இருந்தது. இன்னும் வீட்டுக்கு வீடு பாதாள வழி மின்சார இணைப்பு கொடுக்காததால் வீடுகள் மேலே மின்சார கேபிள் போகிறது. இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விரைந்து பாதாள வழி மின் இணைப்பு வழங்கிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். இதனை கவனத்தில் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மின்துறை இளநிலை பொறியாளர் சண்முகம் அவர்களுடன் இணைந்து ஆய்வு மேற்கொண்டார். விரைந்து பாதாள வழி மின்சார இணைப்பு வழங்கிட சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரியிடம் கேட்டுக்கொண்டார். பணிகளை முடித்து தருகிறோம் என்ற அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினரிடம் உறுதியளித்தனர். உடன் தொகுதி துணை செயலாளர் ராஜ், கிளை செயலாளர்கள் காலப்பன், ரவிக்குமார், ராகேஷ், கழக சகோதரர்கள் அருள் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி ஒரு சுற்றுலா தலம் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. விடுமுறை நாட்கள் மட்டுமின்றி அனைத்து நாட்களிலும் அண்டை மாநிலத்தில் இருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருவதால் நமது மாநிலம் சுற்றுலா மாநிலமாக இருந்து வருகிறது. உணவு விடுதிகள் உட்பட பல்வேறு மக்கள் பயன்பாட்டில் உள்ள நிறுவனங்கள் 24 மணி நேரம் செயல்பட அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக நகர பகுதியில் இயங்கி வரும் ஹோட்டல்கள், சாலையோர உணவகங்கள், சிறு குறு சாலையோர வியாபாரிகளின் கடைகளை 11 மணிக்குள் மூட வேண்டும் STGD காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. மக்கள் உணவு சாப்பிடும் கடைகளை 11 மணிக்குள் மூட மிரட்டும் காவல்துறை அனுமதியின்றி விடியற்காலை வரை செயல்படும் ரெஸ்டோ மற்றும் மதுபான விடுதிகளை கண்டு கொள்ளாதது ஏன்? மக்களுக்கு தேவை உணவா மதுவா? சிந்தியுங்கள். சாமானியர் நடத்தும் இரவு உணவு கடைகளை 11 மணிக்குள் மூட காவல்துறை மிரட்டுவது போல பணம் படைத்தவர்கள் நடத்தும் ரெஸ்டோ பாருக்கு 12 மணி வரை மட்டுமே அனுமதி அளித்துவிட்டு விடிய விடிய நடத்துவது நியாயமா என மக்கள் கேள்வி. அப்படி இருக்க இந்த கலால்துறை ஏன் மௌனம் காக்கின்றது? 12 மணிக்கு மேல் நடத்தும் ரெஸ்டோ பார்களை கலால்துறை மூடவில்லை எனில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் மற்றும் சாலையோர வியாபாரிகளை திரட்டி மூடுவோம். மக்களுக்கு தேவையானவைத்தான் நாங்கள் கேட்கிறோம், உறக்க கேட்கிறோம். எங்களுக்கு இந்த போராட்டத்தை தங்களது ஊடகங்கள், பத்திரிகைகளில் செய்தியாக வெளிவிடுமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டனர். சர்வதேச அளவில் டெல்லியில் நடைபெற்ற கிக் பாக்ஸிங் போட்டியில் புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை குவித்த சாதனை. புதுச்சேரி ரயில் நிலையத்தில் பெற்றோர்கள் மேல தாளத்துடன் உற்சாக வரவேற்பு. சர்வதேச அளவில் புதுடெல்லியில் நடைபெற்ற கிக் பாக்ஸிங் போட்டியில் பங்கேற்ற தங்கப் பதக்கம், வெள்ளி பதக்கம் மற்றும் வெண்கல பதக்கத்துடன் திரும்பிய குத்து சண்டை வீரர்களுக்கு புதுச்சேரி ரயில் நிலையத்தில் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு மேல தாளத்துடன் சிறப்பாக வரவேற்பு நடைபெற்றது. சர்வதேச அளவில் கிக் பாக்ஸிங் போட்டி பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை புதுடெல்லி இந்திரா காந்தி சர்வதேச உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்திலிருந்து 10 வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் லாஸ்பேட்டை மாருதி கேந்திர வித்யாலயா பள்ளி, விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி, பெட்டிட் செமினார் மேல்நிலைப் பள்ளி, ஆதித்யா வித்யாஸ்ரம் மேல்நிலைப் பள்ளி என அனைத்து பள்ளிகளில் இருந்தும் 7 மாணவர்கள் பங்கேற்றனர்.
புதுச்சேரி மாணவர் லோகேஷ் 37 கிலோ எடைப்பிரிவில் தங்க பதக்கமும், முகேஷ் 42 கிலோ எடைப்பிரிவில் தங்க பதக்கமும், கௌசிக் 47 கிலோ எடைப்பிரிவில் தங்க பதக்கமும் வென்றனர். ஆதேஷ் 28 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளி பதக்கமும், ஹேமம் 32 கிலோ எடைப்பிரிவில் வெண்கல பதக்கமும், பவித்ரன் 37 கிலோ எடைப்பிரிவில் வெண்கல பதக்கமும், மௌசின் 32 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளி பதக்கமும் பெற்றனர். அணியின் மேலாளர் ராஜமாணிக்கம் குப்புசாமி அவர்கள், அணியின் தேசிய நடுவர் கிருஷ்ணராஜ் மற்றும் பயிற்சியாளர்கள் தினேஷ் மற்றும் வினோத், பெற்றோர்கள் கலிய பெருமாள், குமார விஜயன், ரமேஷ் முருகானந்தம், பொதுமக்கள் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் நாகராஜ் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர். புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக 17வது மாநில அளவிலான தேக்வாண்டோ போட்டிகள் பிப்ரவரி 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் லாஸ்பேட்டை பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இப்போட்டியில் கிட்ஸ், சப் ஜூனியர், கேடட், ஜூனியர் மற்றும் சீனியர் ஆகிய பிரிவுகளில் நடைபெற்றது. இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கம் மற்றும் தகுதி சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி ஞாயிறு மாலை நடைபெற்றது. சங்க தலைவர் செல்வமுத்து தலைமையிலும் தேக்வாண்டோ நிறுவன செயலாளர் மாஸ்டர் சிட்டிபாபு முன்னிலையிலும் நடைபெற்ற பதக்கம் வழங்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள், சான்றிதழ் மற்றும் இப்போட்டியில் அதிக புள்ளிகள் பெற்று ஒட்டுமொத்தமாக சாம்பியன் பட்டம் வென்ற AMTC கிளைக்கு சுழற்கோப்பை வழங்கி வாழ்த்தினார். உடன் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் திரு செல்வ கணபதி, சங்க துணைத் தலைவர் கதிரவன், கல்வித்துறை அதிகாரி நடராஜ், வழக்கறிஞர் கோமிகி, காவல்துறை அதிகாரி சரவணன், சங்க பொருளாளர் ஆனந்த் மற்றும் கிளை செயலாளர்கள் பிரபாகரன், தினேஷ் சங்கர், பாண்டியராஜ், சதீஷ்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். இதில் பவுலின் வரவேற்புரையும் கிளை செயலாளர் ராஜ்மோகன் நன்றியுரை வழங்கினார். குறுக்கி போட்டியில் முதலிடத்தை பிடித்த AMTCக்கும் 2ஆம் இடத்தை பிடித்த KTMCக்கும், புசே போட்டியில் முதலிடம் பிடித்த AMTCக்கும் 2ஆம் இடம் பிடித்த WTCக்கு கோப்பைகள் வழங்கி அமைச்சர் வாழ்த்தினார். இப்போட்டியில் புதுச்சேரி, காரைக்கால், மாகே மற்றும் ஏனம் பகுதிகளைச் சேர்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் சுமார் 800 பேர் கலந்து கொண்டனர். ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி புதன்கிழமையன்று காலை 10 மணியளவில் நடைபெற்றது. இந்த கண்காட்சியை ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் திரு தனத்யாகு அவர்கள் தொடக்கி வைத்தார். பல மருத்துவர்களும் இன்ஜினியர்களும் ஆசிரியர்களும் உருவாக்கிய இப்பள்ளி புத்தக படிப்போடு செயல்திறன் அறிவையும் ஊட்டுகின்றது. மாணவர்களிடையே அறிவுத்திறனையும் இக்கால மாணவர்கள் வருங்கால தூண்களாக மட்டுமல்லாமல் சிறந்த படைப்பாளியாகவும் திகழ வேண்டுமென்ற எண்ணத்தை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் அறிவியல் கண்காட்சியை நடத்தி வருகின்றனர். இதில் மழலையர் தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளியை சார்ந்த மாணவர்கள் என பல்வேறு பிரிவை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டு சுமார் 730 படைப்புகளை படைத்தும் பார்க்க வந்த சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களிடம் படைப்பின் ஆற்றலை முன்மொழிந்தும் அசர வைத்தனர். அவர்கள் படிப்புகள் மற்றும் அறிவியலின் சுகாதார முறை, கணிப்பொறி, காய்கறி மற்றும் பழங்களின் வகைகள், நீர் சுழற்சி முறை, காற்றாலை, மிருக காட்சி சாலை, சாலை விதிகள், சூரிய குடும்பம், உணவின் முக்கியத்துவம், முதலுதவி தொழல் தொடர்பு சாதனங்கள், போக்குவரத்து சாதனங்கள், எலும்பு கூட்டின் அமைப்பு, எரிமலை குழம்பு, இதயம், நுரையீரல் இவற்றின் செயல்பாடுகள் போன்ற தலைப்புகளின் தந்தம் படைப்புகளை கொண்டு வந்து அவர்கள் தன் அறிவியல் பிரம்மா என்பதை நிரூபித்தனர். பட்டாம்பூச்சிகளின் வாழ்க்கை சுழற்சி, பறவைகளின் கூடு, பெரிஸ்கோப், காலிடோஸ்கோப், மழைநீர் சேகரித்தல், புவி வெப்பமாயுதல், மாசு கட்டுப்பாடு, மின்சார காந்தம், மின்சார தகடு, சூரிய குடும்பம், JCB, டான்சிங் பால்ஸ், அமில மழை போன்ற படைப்புகளை படைத்திருந்தனர். இயற்கை பயன்படுத்தி கொசு ஒழித்தல், விபத்துக்களை தடுக்கும் முறை, ராக்கெட் பாதுகாப்பு அமைப்பு, தானியங்கி, மின்சார மணி, பூகம்பத்தை முன்கூட்டியே அறியும் கருவி, ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் தயாரித்தல், கடலலையில் இருந்து மின்சாரம் தயாரித்தல் போன்ற பல அற்புத படைப்புகளை உருவாக்கி இருந்தனர். மேலும் கணித பிரிவில் எண்களின் உருவாக்கம், உருவாக்கப்பட்ட வடிவம், வரி வகைகள், ஆர்டினல் எண்கள், பின்னம் மற்றும் வகைகள், வடிவங்கள், சமசீர் தரவு கையாளுதல், வரைபடத்தின் வகைகள், வட்டத்தின் பகுதிகள், ஜியோமெட்ரியின் விதிமுறைகள், பிதாகோரஸ் தோற்றம், வெளிப்புற கோணம், வட்டத்தின் பகுதி, இயற்கணித அடையாளங்கள் போன்ற படைப்புகளை கொண்டு வந்து வைத்திருந்தனர். ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் திரு தனத்யாகு அவர்களால் சிறந்த படைப்புகள் வகுப்பு வாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அறிவியல் மற்றும் கணித கண்காட்சியில் கலந்து கொண்டு பல்வேறு படைப்புகளை உருவாக்கிய மாணவர்களை பாராட்டி மகிழ்ந்தார்.
அறிவியல் கண்காட்சி சிறப்பாக அமைய பெற்றோரின் ஒத்துழைப்பு காரணமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சபாநாயகர் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட சுயேட்சை எம்எல்ஏ நேரு சஸ்பெண்ட், சட்டசபை காவலர்களால் வெளியேற்றப்பட்டார். புதுக்குப்பம் ஆரம்ப பள்ளியில் மாணவர்கள் கை கழுவும் தொட்டியின் சுவர் விழுந்ததில் 2 மாணவர்கள், 1 மாணவி காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை. உப்பளம் லசார் கோவில் வீதியில் பாதாள மின்சார இணைப்பு வழங்கிட அனிவால் கென்னடி அவர்கள் மின்துறை அதிகாரிகளுடன் திப்புராயப்பேட்டையில் ஆய்வு மேற்கொண்டார். சர்வதேச அளவில் டெல்லியில் நடைபெற்ற கிக் பாக்ஸிங் போட்டியில் புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை குவித்த சாதனை. புதுச்சேரி ரயில் நிலையத்தில் பெற்றோர்கள் மேல தாளத்துடன் உற்சாக வரவேற்பு.